எபேசியர் 2வது அதிகாரத்து 1ஆம் வசனத்துல படிப்போமானால், எபேசியர் 2வது அதிகாரத்து 1ஆம் வசனத்தை படிப்போமானால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்கள் பாவங்களை மரித்தவர்கள் நம்ம உயிர்ப்பித்த அனுபவம். இந்த உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் கொண்டாடுகிற ஒரு நாளாக அனுசரித்துக் கொள்ளலாம். உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து அவங்க உள்ளத்துல பிறந்ததுனாலே, அவங்க உயிர் பெற்று எழுந்ததுனாலே, அவங்க இந்த நாளில அவங்க அனுசரிக்கிறதுக்கு ஒரு நியாயமான ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா, நான் உயிர் பெற்றேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மறுபிறப்பின் அனுபவத்தை அடைந்திருக்கிறேன், நான் இன்றைக்கு கிறிஸ்துக்குள் ஒரு அனுபவம் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொல்லி அவங்க அனுசரிக்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இன்னைக்கு எபேசியர் 2 அதிகாரம் 1 படி அக்கிரமங்களால் பாவம் மரித்தவர்களா இருந்த நம்மைன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய நேரத்துல சொல்ல முடியும், நிறைய பேர் நீங்கள் இன்னும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து தான் இருக்கிறீங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கிறீங்க, கமிட்டியில இருக்கலாம், பெரிய டிசிஏசி என்னென்னமோ சொல்றீங்க, எங்கேயும் இருந்துட்டு போங்க. பரலோகத்துல அதெல்லாம் விஷயமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டீங்களான்னு பாப்பாரு. பெரிய இன்னைக்கு சர்ச்சில் ட்ரெஷரர் ஆயிட்டோம், செக்ரட்டரி ஆயிட்டால உங்களை கையில பிடிக்க முடியல, பெரிய உலகமா அதிகாரம் கிடைச்சுமா நினைக்கிறீங்க. ஆண்டவர் முன்னாடி நீங்க ஒரு பெரிய கணக்கு கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டருக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொரு வாழ்க்கைக்கான கணக்கு கொடுக்கணும். ஆனா இப்படி ஜீவனுள்ளோர் கொண்டாடக்கூடிய பண்டிகை, உயிர் பெற்று எழுந்தவர்கள் அனுசரிக்கணும். கிறிஸ்துமஸ்னாலே நமக்கு வர சிந்த பூரா நான் எனக்கு என்ன செய்யணும், எப்படி ட்ரெஸ் எடுக்கணும், இந்த வருஷம் எப்படி செருப்பு வாங்கணும், இந்த வருஷம் நம்ம போடுற ட்ரெஸ் சர்ச்சில் இருக்கிற எல்லாரையும் விட எப்படி ஸ்பெஷலா இருக்கணும், எப்படி மல்லிகைப்பூவை அப்படியே சுத்திட்டு போனா எல்லாரும் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, தூங்குறவங்க எல்லாம் எந்திரிச்சு பார்க்கணும் அந்த மல்லிகைப்பூ மனத்துக்கு யாரா இப்படி நடந்து போறான்னு. இதெல்லாம் தானே நம்ம நோக்கம். செத்தவர்கள் கொண்டாடுகிற பண்டிகை உண்மைதான். என்ன நோக்கம் உங்களுக்கு கிறிஸ்துமஸ்? யாரும் போடாத ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுறணும், பளிச்சுன்னு போட்டுறணும். நான் அடிக்கடி சொல்றது, உங்க ட்ரெஸ் ரொம்ப அடக்கமான கலர்ல வாங்குங்க. பளிச்சுன்னு போட்டு எதுக்கு ஊர் வம்ப இழுக்கணும்? ஏற்கனவே நம்மளை சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆனா இது கிறிஸ்துமஸ்னா கையில பிடிக்க முடியாது. இது போக போடுற பெர்ஃப்யூம் எப்படி போடணும், அப்படியே 4 சீட்டு தாண்டி அதை மணக்கணும் பெர்ஃப்யூம். இதெல்லாம் தான். போன வருஷம் போட்ட அதே பிரேஸ்லெட் இந்த வருஷம் போடக்கூடாது, கொஞ்சம் மாத்தி போடணும். இந்த வருஷம் அதுக்குள்ள நகையை கொஞ்சம் மாத்தி போடணும். பக்கத்துல இருக்கிறவங்கள அசத்திரணும். ஆண்டவர் உங்களை செத்தவங்க கூட்டத்துல வச்சிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. செத்தவர்கள் கூட்டத்துல உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு கிறிஸ்துமஸ் என்ன சம்பந்தம்? இதுவா கிறிஸ்துமஸ்? நீங்க நல்லா சாப்பிட்டு புசிச்சு ட்ரெஸ் போட, அது போட, இது போடன்று. கிருபையில ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிப்பின் வஸ்திரம் முதல்ல உங்களுக்கு இருக்குதா? நீங்க எத்தனைதான் 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸை போட்டாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? நீங்க எப்படி பிரேஸ்லெட் போட்டு, அதை போட்டு, இதை போட்டு, செயினை போட்டு, கோட்டை போட்டு 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ எவ்வளவோ இருந்துட்டு போட்டோம், ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாரு? நிர்வாணின்னு, நிர்வாணிகளின் பண்டிகையா இருக்குதுன்னு.